நேரம் எடுத்து இவங்க புணர்ச்சி செய்கிறாங்க. இன்னவர் வேட்டைக்கு சென்றார் அல்லவா, மனைவிக்கு காண்பதற்கு மனைவார்கள். அந்த நேரத்தில் இவர் என்ன செய்தார், மனைவார் அந்த ஆண்மான் புணர்ச்சி செய்கிற நேரத்தில் அரசனாக இருந்து தவறு செய்து விட்டார் பாண்டு மன்னன். அம்பெடுத்து எழுதினார். அந்த நேரம் பெண்மானாக விட்டது, மாண்டு விட்டது. அந்த அம்பு பட்டதும் பெண்மான் மடிந்து விட்டது. உடனே ஆண்மானாக இருந்தவர் கிந்தமா முனிவர் உருவத்தை மாற்றி, அட பாவி, அரசனாக இருந்து ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாட வேண்டும் என்றால் உறங்கிருக்கும் மிருகத்தை தட்டி கிளப்பி விட்டுதான் நம்பெழுவார். ஆமா, நாங்கள் புணர்ச்சி செய்கிற நேரத்தில் இந்த தவறு செய்து விட்டாய் அல்லவா, உன் மனைவியோடு நீ சேரும் பொழுது உன்னுடைய சிரமாக விட்டது 1000 சிக்கலாக வலித்து நீ மாள வேண்டும் என்று சாபத்தை அளித்தது. சாபத்தை கொடுத்துட்டாரு. அந்த சாபத்தை பெற்று மனைவிடத்தில் சேர்ந்தவரே கிடையாது. ஒரு நாள் இந்த சமயம் காட்டுல இருக்கிறாங்க. கானக வாசமா இருக்கு நேரத்தில் ஆத்திலே கணவன் மனைவி மாற்றா தேவியும் பாண்டு மன்னனும் ஜலக்கடை ஆடுகிறார்கள். அந்த நேரம் மாற்றா தேவியிடையே அங்கமாக விட்டது. பாண்டு மன்னன் உற்று பார்த்து விட்டாரு. பார்த்ததும் பாண்டு மன்னனுக்கு காமம் பெருகியது. மனைவியை சேர வேண்டும் என்று அந்த நேரம் மனைவி தாவினார். தாவிய உடனே இந்தாகப்பட்டது வெளிப்பட ஆனது. பாண்டு மன்னனும் மாண்டு அந்த இந்தாகப்பட்டது ஜலத்தோடு ஜலமாக அடித்து சென்று சங்கருடைய வாயில் புசித்தது. சங்கு துவாரையில போய் அந்த துவார வழியாக சங்கில் அடக்கமானது. இந்த விந்தாகப்பட்டது போய் அடக்கலானது. ஆமா, அது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தது. இதை அறிந்தேன். அந்த சங்கை எடுத்து அதை விலக்கி பார்த்து குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பாண்டு மன்னனுடைய கருவில் ஏற்பட்டது தானே. ஆமா, இது ஒருவரும் காணப்படாது என்று என்னுடைய பார்வையாலே வளர்த்து வந்தேன். தன்னந்தனிமையோடு வளர்த்து வந்தீங்க. ஆமா, இதுவரையிலும் அந்த அம்மாவுக்கு பேரு என்ன, சங்கோதரின்னு பெயர் சுட்டி வளர்த்து வருகிறீர்கள். சங்குல பிறந்ததுனால சங்கோதரி என்று பெயர் சுட்டி வளர்த்து வருகிறீர்கள். பாண்டவருக்கு நமக்கு தங்கை இருக்கிறார் தெரியாது, இப்பொழுதுதான் தெரிய போகுது. ஆகையினாலே அந்த அம்மாவை பிடிச்சி அந்த ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறீங்க. அந்த திருமணத்தை பார்த்து எப்படி நடத்த போற திருமணத்துல. சரி சாமி, பூஜை செய்ய என்னுடைய ஆசை கண்ணு விஜயமலை காணவில்லையே, யாருதான் இருக்கிறார் என்று பார்க்கலாம். யாருங்க நீங்க? பார்த்தால் தெரியலையா? பாதியின் பேரோ கதனின்றி
இந்த நூதனாபுரியை சுற்றி வருகின்றேன். கிருஷ்ணம்பாள் விஜயாம்பாள் என்ன சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்தீங்களா? கிருஷ்ணம்பாள் விஜயம்பாள். ஆமா. என்ன தவறு செய்தாங்க? என்னுடைய நாட்டிலே வந்தார்கள், பசி என்று உழைத்தார்கள். ஆகையினாலே என்னிடத்தில் இருக்கக்கூடிய வீரகாட்டி, வீரபம்பை, வீரமல்லாரி, வீரகந்தம், பண்டார வெட்டி, சொந்த குடிசில்லை இவற்றையெல்லாம் குறைத்து கோட்டை கொத்தளவனை அழைத்து பருத்தி ஆமரைக்கு விரித்து என் தந்தை சிறுத்தை வெட்டி வந்திருக்கேன். அப்பேற்பட்ட பார்த்தீர்கள் ஐயா. இது எதுக்கு வெட்டி எடுத்து வந்திருக்க? அந்த பெண்ணை மனமுடிக்க வேண்டும் என்று வெட்டி வந்திருக்கேன். அப்படியா? நீங்க யாரு? பெண்ணாக வந்தோமே, தாய் கழுவியாக வந்தோம். நான் தான் ஆண்டவன் அவளை ஏன் கண்ணன் கண்ணா. ஐயோ இது மாய தூது விஜயபுரம் வந்தது. என்னுடைய அருமை மைத்திரன் அர்ஜுனனே ஆவார். பாண்டவர் அனுப்பியிருந்த அர்ஜுனன் அவர் எப்படி தெரியுமா? காட்டில் கனி பறித்து திட்ட காலத்தை கண்டறிய காட்டில் கனி பறித்து திட்ட காலத்தை கண்டறிய அட்டியந்த பட்டாளத்தை அவனுக்கு கிடைக்க சொல்லிய அட்டியந்த பட்டாளத்தை அவனுக்கு கிடைக்க சொல்லிய ஆண்டவரே, நாட்டை விட்டு காட்டிற்கு போனவர்கள், காட்டிலே கனிகளை புதித்து தின்றவர், அப்பேற்பட்ட புத்தி கொண்ட அந்த அர்ஜுனன் என்னுடைய நாட்டெல்லாம் இழுத்து ஆமரைக்கு அந்த தாய்க்கிழவி தாய்க்கடியாக வந்தவள் நான் தான். மாயையான தாய்க்கிழவி மாயவனாக இருக்க வேண்டும். மாயையான தாய்க்கிழவி மாயவனாக இருக்க வேண்டும். உனக்கு இது பேர் வேலையா இருக்கும்? என்ன வேற வேலை கிடையாதா? நான் செய்தது தவறே இல்லையே. ஒரு நேரத்தில் அந்த சிசுபாலனுக்காக பறிவிட்ட பெண்ணை கலவரி வந்து விட்டாயே, அந்த சிசுபாலன் அந்த ருக்மணி வளர்ந்திருந்தா அந்த பெண் உனக்கு என்ன வேணும்? சிசுபாலன் ருக்மணியை மணந்திருந்தார். அந்த பெண் உனக்கு என்ன வேணும்? சிசுபாலனுக்கு மாமன், அந்த பெண்ணை மணந்திருந்தா தங்கையாக மாமியார். மாமியாரை பேண்டாட என்னத்தை காட்டினையோ, மாமியாரை பேண்டாட என்னத்தை காட்டினையோ. முறை தெரியுமா? முறை தரமா தெரியுமா கேட்கிறேன். யாருக்கு? மச்சான் மாமனை வித்தியாசம் தெரியாம அப்பேற்பட்ட சூது செய்ய வேண்டி அண்ணவே, அந்த ருக்மணியாக விட்டவளை அண்ணவனை விரும்பவில்லை, என்னை விரும்பினார். இருந்தா ரதமேற்றி வந்தேன், இதில் என்ன தவறு? மாமியார் கூட சேர்ந்த அந்த கண்ணா, ஏ கண்ணா, ஏ சண்டாட பண்பாடு சந்தாதிகிற பையலே, சண்டாட பண்பாடு சந்தாதிகிற பையலே, உன்னோட வையாகத்தில் உன்னரிட தூதுவதோ, உன்னோட வையாகத்தில் உன்னரிட தூதுவதோ.
இருக்க மாட்டான். அதெல்லாம் போட்டோம். எனக்கு இப்ப திருமணம் நடந்தா இல்ல ஏதோ கோபம் கொண்டு என்ன செய்யணும் தெரியாது. எனக்கு பெண் வேணும் வேணும் இப்போ. அப்படி இல்லைன்னு நான் என்ன செய்யணும் தெரியாது. உனக்கு பெண் தானே? ஆமா. ஒரு புறவாக இரு. இதோ பெண்ணை மனக்கோலத்தோடு அழைத்து வர. அடுத்து வா. இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி காட்டுக்குள்ளே திருவிழா கட்டிக்கொண்டு அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். யார் மாதிரி பூசாரி? வணக்கம்மா. ஆமா, என் பேர் தெரியுமா? என்ன பேரு? என் பேர் தான் நான் சங்கோதி. உங்க பேரா? ஆமா. 3 மணி தாண்டிடுவாங்க. எங்க மாமா பாத்துக்கிறேன். மாமா பேர் தெம்பல்லையே. மாமாவா? ஆமா. எந்த மாமாமா? ஆண்டவனாகிய கண்ணன் தான் என் மாமன். 3 மணிக்கு தாண்டி சங்கோதி. நீ அங்க பார்த்துருந்தா எங்க கண் தெரியும் உனக்கு? 6 மணிக்கு சங்கோதி இருக்கு. எங்க மாமா பாத்தியா? மாமா வந்திருக்காரு பாருங்க. எங்க இருக்காரு? அருகாமல இருக்காரு. சரிவா மாமா. அற்புதமான எடுத்து பற்பாதத்தில் பூஜை நானும் செய்தேனே. மாமா செய்தேனே. அற்புதமான எடுத்து கமலங்களுக்கு சங்கோதி அன்புக்குடி மந்திரம் மாமா. சங்காதரி ஆமா இருந்த போதிலும் பகுவாய் வளர்ந்திருப்பாய்.
மாமா பூவும் போட்டு என்ன அழைத்த காரணம் என்ன மாமான்னு கேக்குறேன். உன்னை அழைத்துல ஆமா உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கேனே. எனக்கு கல்யாணமா மாமா? என்ன கல்யாணமா எனக்கு அந்த காதலனா எனக்கு மாமா கல்யாணமா எனக்கு கல்யாணமா எனக்கு இந்த காதலன் யார் எனக்கு மாமா கல்யாணமா எனக்கு திருமண வயது உள்ளவன் இந்த நேரத்தில் பருவத்தோடு பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க சாந்தாருடைய வாக்கு. ஆமா இந்த பருவத்திலே ஒரு மணவாளனை மணக்கின்ற நேரம். அதோ பாரு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா மாமா? அதெல்லாம் தலை கை வச்சிருக்கிறாரு. தலைய? ஆமா அவன் தலையோடு வந்திருக்கிறான்னா அவன் வீரத்தை பாராட்டுமா. அப்படியே அந்த வீரம் படைத்த கடமை உனக்கு கிடைக்கணுமே. மாமா பயமாக்குது மாமா. அவர் பயப்படாது. நீ பயப்படுற அளவுக்கு எந்த வேலையும் ஒத்து வராதுமா. ஏன் மாமா? கண்ணா இந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறீங்க. ஆமா ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் பாண்டவருக்கு கௌரவம் எத்தனை போத்தரசா இப்ப உனக்கு திருமணம் ஆகணும். ஆமா. நீ என்ன செய்ய போற? மாங்கல்ய சூட்டணும், மலர் மாலை மாத்தணும். நீ என்ன செய்ய போற? ஒரு கரத்திலே வாள் இருக்கின்றது, இடது கரத்திலே தலை இருக்கின்றது. இந்த தலையாகப்பட்டது பூமியில வைத்து விட்டால் தலைய பூமியில வைத்த இந்த தலையாகப்பட்டது பூமியில வைத்தால் மீண்டும் இந்த தலை என் தந்தையுடைய முன்னத்திலே ஒட்டிக்கொள்ளும். ஆகினால் வைக்க முடியாது. நீயே இந்த பெண்ணுக்கு தாலி கட்டு. குடும்பத்தை நான் பார்க்கின்றேன். அப்படியா? உன்னுடைய விருப்பம் அதுவா இருந்தால் எனக்கு என்ன வேப்பை அளிக்க போகிறது? நீ தாலி கட்டினால் அந்த பெண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். யாரு? நீ தாலி கட்டு. அப்படியா? தாலி வச்சு ஆபத்து வந்துடும். என் முன்னே நீ அமர்ந்த உன் கண் முன்னதாகவே நான் மாங்கல்யம் சூட்டுகிறேன். ஆனா உன் மனைவிதான். நான் மறுக்கல. நான் மாங்கல்யம் சூட்ட போவது நான். அதோடு விட்டு முன்னா பார்க்கிறேன். அமரு. இப்போது உன்னுடைய கணத்திலே ஒரு கணத்திலே வாள், மற்றொரு கணத்திலே தலையோடு இருக்கு. வலது கரத்திலே வாள், இடது கரத்திலே என்னுடைய தந்தை தலை வைத்திருக்கின்றேன். நீ பஞ்ச பாண்டவருக்கு நடைபெற போகிறது 18 நாள் யுத்தம். 18 நாள் யுத்தம். அந்த யுத்தத்திலே முதல் பட தளபதியாக முன்னே செல்ல வேண்டும். நீ அந்த பஞ்சபாண்டவருக்கு பட தலைமையாக முன்னே செல்கின்றேன். ஆமா. அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறேன். இரவு நேரத்திலே அந்த பாண்டவருக்கு நான் மெய்காப்பலாக இருந்து வருகிறேன். இரவு நேரத்திற்கு மெய்காப்பாளனாகவும் பகல் நேரத்தில் படை தளபதியாக நீ போர் முனையை நிற்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. சரிதானே? ஆகட்டும். இவள் யார்? என்னுடைய மனைவி. பெயருக்கு உன் மனைவிதான். மாங்கல்ய சூட்டியவன் நான். என்னடா இது? அதுதான் முதல்ல சொன்னேன் நானு. இதுல என்ன தவறு? தாலி மட்டும் தான் கட்டணும். மொத்ததெல்லாம் இருக்குதான். மாமா என்ன விரிவோ ரங்களில் நல்ல
வருவாயே வா போகட்டும். நான் சொன்ன உத்தரவின் பிரகாரம் பகல் நேரத்தில் போர் தளபதியாக பல தலைமையாக இருக்கின்றேன் படைக்கு முன்னே செல்ல வேண்டும்.